ஹாய் டெக்கிஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஏஐ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்புறம் ஏஜென்டிக் ஏஐ பற்றி பார்ப்போம். இந்த டாபிக் தான் கரண்ட் ட்ரெண்டான டாபிக். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோ தமிழில் கிளியராக சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜென்ரேட்டிவ் எல்எல்எம் பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஜென்ரேட்டிவ் ஏஐ நீங்கள் நிறைய எல்எல்எம் மாடலை பார்த்துருப்பீங்க. அதாவது மெட்டாவோட லாமா, ஓப்பன்ஏயோட சாட்ஜிபிடி, ஆண்ட்ரோபிக் கிளவுடு, டீப்சீக், குவென்னு மாதிரி மாடல்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாடல்ஸ் எல்லாம் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டயக்ராம் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட எல்எல்எம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது என்ன மாடலாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாடல்ஸ் எல்லாம் லார்ஜ் அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு யூசர் இந்த மாடலுக்கு ஒரு இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் ஜென்ரேட்டிவ் எல்எல்எம் இல்லாட்டி ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்ஸ் என்னென்ன மாதிரி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும்னா, அது ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆடியோவாக கூட இருக்கலாம். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட்டாக நீங்கள் கொடுத்த இன்புட்டுக்கு தகுந்தாப்புல அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம மெயின் பார்ட்டுக்கு வருவோம். ஏஐ ஏஜென்ட் வர்சஸ் ஏஜென்டிக் ஏஐ. நிறைய பேர் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ஒன்று தான் நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏஐ ஏஜென்ட்டும் ஏஜென்டிக் ஏஐயும் ஒன்று கிடையாது. இப்போ ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட ஒரு எல்எல்எம் இருக்கு. லெட்ஸ் சே எனி கைண்ட் ஆஃப் எல்எல்எம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த எல்எல்எம் நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எல்எல்எம்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, இதனால கரண்ட் டேட்டாஸ் கரண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் கரண்ட் நியூஸ் இல்லை ஒரு கரண்ட் வெதரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் இந்த எல்எல்எம்க்கு அது ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த எல்எல்எம்கிட்ட கிடையாது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அதனால் முடியாது. ஏன்னா அந்த கம்பெனியோட டேட்டாஸை வச்சு எல்எல்எம் ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண தான் ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸோ தேவை. நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிராவல் பாட்னு ஒரு டூல் இருக்கு. இது என்ன பண்ணும்னா ஃப்ளைட்ஸோட இன்ஃபர்மேஷன் தரும். நீங்கள் இந்த டிராவல் பாட்டோட ஏபிஐஸை யூஸ் பண்ணி ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க. ஐ வாண்ட் டு கோ டு பாரிஸ் நெக்ஸ்ட் மந்த், ஃபைண்ட் மீ எ ஃப்ளைட்னு ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த எல்எல்எம்ல இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இந்த எல்எல்எம் இந்த டிராவல் பாட்டோட ஹெல்ப்பை நாடும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த எல்எல்எம்க்கு எப்படி ஏபிஐ கால் பற்றி தெரியும், எப்படி ஏபிஐ கால் பண்ணும்? எல்எல்எம்ஸ் ஆர் ஸ்மார்ட் இனஃப் வென் டு கால் அன் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கேள்விக்கு இந்த எல்எல்எம் கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, அதுக்கிட்ட இதை பற்றி டேட்டாஸ் இல்லைன்னா, அப்போ தான் ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ் இல்லை டேட்டா சோர்ஸை தேடும். இதுக்கு பேர் தான் டூல் காலிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் ஏஐ ஏஜென்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும்தான் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் தரும். இதுதான் ஏஐ ஏஜென்ட். இப்போ உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், அப்போ ஏஜென்டிக் ஏஐனா என்னப்பா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எல்எல்எம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எல்எல்எம்க்கு இப்போ ஒரு ப்ராம்ப்டை கொடுப்போம். உங்கள் ப்ராம்ப்ட் என்னன்னா, ஐ எம் பிளானிங் அ ட்ரிப் டு பாரிஸ் வித் மை ஃபேமிலி, 4 members including me, next month for 4 days. And check the weather, it should be moderate. Book flights and hotel with minimum budget less than 4,000 euros ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த எல்எல்எம் will make a plan. அடுத்த மந்த்ல மாடரேட் கிளைமேட் எந்த நாளில் இருக்கும்னு பார்க்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு வெதர் இன்ஃபர்மேஷன் தேவை. அந்த வெதர் இன்ஃபர்மேஷன் இந்த எல்எல்எம்ல இருக்காது.
அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டூல் தேவை. மேபி நம்ம எக்ஸாம்பிளுக்கு AccuWeather எடுத்துக்கலாம். இப்போ இதை ஏஜென்ட் 1 வச்சுக்கலாம். இப்போ இதை டூல் காலிங் மூலியமாக இதை ஆக்சஸ் பண்ணும். இப்போ இந்த LLM அடுத்த மந்தில் பாரிஸில் 4 நாள் மாடரேட் கிளைமேட் எப்போன்னு செக் பண்ணி இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப், கரண்ட் லொக்கேஷன்ல இருந்து பாரிஸ்க்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த LLMஸ்ல இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. அது ஒரு டிராவல் பாட்னு வச்சுக்கலாம். இது இப்போ AI ஏஜென்ட் 2 நமக்கு இந்த LLM ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டிராவல் பாட் மூலயமா வாங்கிக்கும். அதாவது இப்போ இந்த AccuWeatherல கொடுத்த டேட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஃப்ளைட்ஸை செக் பண்ணி வாங்கிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஹோட்டலை புக் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ஹோட்டலோட இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த LLMல இருக்காது. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தேவை. இப்போ இங்கே ஒரு ஏஜென்ட்டை போட்டுக்குவோம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் booking.com பண்ணிக்கலாம். இப்போ இது AI ஏஜென்ட் 3. இப்போ இந்த LLM AccuWeatherட்ட வாங்கின டேட்ஸ்ல இருந்து ஃப்ளைட்ஸும் புக் பண்ணும். அப்புறம் ஃப்ளைட்ஸை புக் பண்ண டேட்ஸ்ல இருந்து ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணும். கடைசியில் ஃபைனலாக எல்லா APIஸோட அவுட்புட்டையும் கம்பைன் செஞ்சு ஒரு ஃபைனல் பிளான் கொடுக்கும். இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டை கம்யூனிகேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏன்னா மாடரேட்ஸ் கிளைமேட் என்னென்ன டேட்டில் வர்றதுன்னு இதுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டேட்ஸை வச்சு தான் ஃப்ளைட்டு புக் பண்ண முடியும். அந்த ஃப்ளைட் புக்கிங் டேட்ஸை வச்சு தான் இந்த ஹோட்டல்ஸை புக் பண்ண முடியும். ஸோ இது ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ இதுதான் ஏஜென்டிக் AI. இப்போ பாருங்க, AI ஏஜென்ட் யூஸ் டு டூ ஒன்லி ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்க் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். பட் ஏஜென்டிக் AIனால நிறைய ஏஜென்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இது மல்டிபிள் டாஸ்க் பண்ணும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஒன்றா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணும். லாஸ்ட்டாக ஒரு டெஃபினிஷன். AI is an AI system that can make decision on its own. That is autonomous decision to achieve a goal without being told exactly what to do at every step. இந்த ஏஜென்டிக் AI நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. இப்போ தானாக அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்து தானாகவே செஞ்சுக்கும். தானாகவே அதோட கோலை அச்சீவ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரேட்டிவ் AI ஒரு இன்புட் கொடுத்தா அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏஜென்டிக் AI ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும்தான் பண்ணும். ஏஜென்டிக் AI அட்டானமஸ் டாஸ்க் பண்ணும். தன்னைத்தானே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தானாகவே இயக்கி கூட அதோட கோலை அச்சீவ் பண்ணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.